ராகுல் பேசின ஸ்பீச்சில் 3 மெயின் பாயிண்ட். பல விஷயங்கள் பேசினார். மெயின் 3 பாயிண்ட். நீட்டுக்கு பதில், அக்னிவீருக்கு பதில், மணிப்பூருக்கு பதில். இது 3 பற்றி ஏதாவது 2 மணி நேரம் பேசினாரு. இது ஏதாவது பேசினாரு. அவர் அதை பேரை குறிப்பிட விரும்பல. ஆனா அவர் வந்து உங்களுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கு. அதெல்லாம் சும்மா பேச. அது சீனாவோட உங்களை தொடர்பு படுத்துறாரு. சைனான்னு பேசவே உனக்கு தெம்பு இல்லை. பிரிவினையை தூண்டுகிறார் ராணுவ வீரர்களுக்கு இடையே. நீ தானையா பண்ண? ஒரு சைட்ல நிக்கிறவனுக்கு 4 வருஷத்துல வீட்டு அமைச்சிடும். அவனுக்கு பென்ஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இல்ல நாட்டுக்காக போராடணும்னு போறவங்க உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஏன் இருக்காது? இவர் மட்டும் 4 வருஷத்துல போயிருவாரு. அப்படிதான் வச்சுமா நீ இருப்ப. நேஷனல் ஹெரால்டு கேஸ் இருக்கு. நேஷனல் ஹெரால்டு நீ போட கேஸ் கவர்மெண்ட் கேஸ் போட சொல்ல. 10 வருஷமா நடந்துட்டு இருக்குல்ல. சுப்பிரமணியசாமி தானே கேஸ் நடத்துறாரு. இன்னைக்கு அவரே உன்னை காலி துப்பிட்டு இருக்காரு. நேற்று கூட ஒரு கட்டுரை இருக்கிறாரு. நேற்று ஒரு பாபாஜி ஒரு இது நடத்தினாரு. அதுல 120 பேர் செத்து போயிட்டாங்க. பக்கத்துல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் போனா மருந்து இல்ல, டாக்டர் இல்ல, ஆம்புலன்ஸ் இல்ல, ஸ்ட்ரெச்சர் இல்ல, சலைன் பாட்டில் இல்ல. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா. ஆனாலும் வெளிநாடுகள் மித்த நாட்டு தலைவர்கள் எல்லாரும் மோடிய மேல ரொம்ப நீங்க கேட்டீங்க. அவங்க எல்லாரும் நீங்க பாத்தீங்க அழைக்கிறாங்க. எங்க கொடுத்தாங்க? ஒபாமா சொன்னார் மன்மோகன் சிங் ஒரு சிறந்த பிரதமர், நாலேஜபிள் மேன், அவர் பேசினா நான் கேட்கறேன்னு. யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரு நாட்டின் ஜனாதிபதி அவர் காலிலலாம் எந்த மரிஷியஸ் ஏதாவது ஒரு சின்ன ஐலண்டு அது மாதிரி ஏதாவது. நான் அமெரிக்கன் பிரசிடென்ட்டை பேசிகிட்டு இருக்கிறேன். நீ ஏதோ பாப்பா லியூகிலி பேசிட்டு இருக்கிற. நீங்கள் சூஸ் பண்ண ஏரியாவில், எங்கள் தலைவரை தோக்கடிச்ச ஏரியாவில் எங்கள் தலைவர் வானாங்க, நானே தோக்கடிக்கிறேன்னு ஒரு ஒர்க்கர் வந்து உங்களை காலி பண்ணிட்டான். கரெக்டாக இல்லையா? அதுவும் பிரதமரோட ஜாஸ்தி ஓட்டு வாங்கி தோக்கடிச்சிட்டான். ஆயிடுச்சா? இப்போ நாங்கள் கூப்பிடுறோம் வாமா, வயநாட்டுக்கு வாமான்னு வர சொல்லுங்களேன். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பார்லிமெண்ட்டில் ராகுலுடைய உரை ரொம்ப முக்கியமான உரையாக இந்தியா முழுக்க பேசப்பட்டது. அதுக்கு பதில் சொல்லும் விதமாக மோடி பேசினது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக பேசியிருக்கிறார். அதில் ராகுலை ரொம்ப டார்கெட் பண்ணி பேசினார். பார்லிமெண்ட் பேச்சுக்கு முன்னாடி என்டிஏல இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸை கூப்பிட்டு பேசும்போது நீங்கள் யாரும் ராகுல் மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. ஒரு ஃபாதர்லி ஃபிகராக இருந்து அந்த அட்வைஸ் அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அவர்கள் தரப்புல இருந்து பேசுகிறார்கள். ஏன் ராகுல் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு அது அவரை தான் நீங்கள் கேட்கணும். ராகுல் பேசின ஸ்பீச்சில் 3 மெயின் பாயிண்ட்டு. பல விஷயங்கள் பேசினார். மெயின் 3 பாயிண்ட்டு. நீட்டுக்கு பதில், அக்னிவீருக்கு பதில், மணிப்பூருக்கு பதில். இது 3 பற்றி ஏதாவது 2 மணி நேரம் பேசினாரு. இது ஏதாவது பேசினாரு. அக்னிவீருக்கு என்ன அவர் சொல்றாருன்னா, அவர் அதை பேரை குறிப்பிட விரும்பல. ஆனா அவர் வந்து உங்களுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கு. அதெல்லாம் சும்மா பேச. அது சீனாவோட உங்களை தொடர்பு படுத்துறாரு. சைனான்னு பேசவே உனக்கு தெம்பு இல்லை. சைனா உன் லேண்டை பிடிச்சிட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. அதை பேசவே நம்மளுக்கு திராணி. ராகுலோட இன்ட்ரெஸ்ட் கேள்வி கேட்கிறாரு. அது ரைட்டு, சைனான்னு சொன்னாரு. நீங்களாம் யூழிக்க கூடாது. ஏன்னா உங்களால பேச முடியாது. ஏன்னா யூஸ் அண்ட் த்ரோ. அவர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி மாதிரி தான் அவனை நடத்துறாங்க. அவர் விஸ்வகுரு சார். அதனால இந்த ஆக்டிங் மாதிரி நாங்கள் கேட்குறோம். ஆக்டிங் டிரைவர் மாதிரி அந்த அம்மா சொல்லுதுப்பா எனக்கு காம்பன்சேஷன் நீ கொடுத்துட்டேங்கிற. இன்சூரன்ஸ் பணத்தை கவர்மெண்ட் கொடுத்ததுன்னு சொன்னால், கவர்மெண்ட்டு டெரரிஸ்ட் அண்ட் அட்டாக்குக்கு இன்சூரன்ஸு நம்மகிட்டேருந்து வசூல் பண்ணி ப்ரீமியம் கட்டி அந்த பணம் கொடுக்குறாங்க. நீ என்ன கொடுத்த? இப்போ ராகுல் சொன்னது யாருமே பணம் கொடுக்கறது இல்லைன்னு குறிப்பிடுறாரு. கவர்மெண்ட் பணம் கொடுக்கறது இல்லைன்னாரு. நீங்க என்ன பண்றீங்க? உடனே ராஜ்நாத் சிங் எந்திரிச்சு நாங்க 1 கோடிக்கு மேல கொடுத்தோம். நீ கொடுக்கல சார், இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்தது சார். இன்சூரன்ஸ் தொகையை எப்படி நீ கொடுத்த? அதை அரசு வாங்கி கொடுக்கும். அது என்ன அரசு வாங்கி கொடு? ப்ரீமியம் கட்டினா அவன் கொடுக்குறான். ப்ரீமியம் அரசு தானே கட்டு. எங்க அரசு கட்டு? நானும் நீயும் தானே கட்டுறோம். டாக்ஸ் பேயர் பணம் தானே அது. அதுக்குன்னே ஒன்று இருக்குல்ல, டெரரிஸ்டம் சர்சார்ஜ்னு. அப்புறம் அந்த சர்சார்ஜ் பணத்தை எடுத்து கட்டியிருக்க கொடுத்தான். நீ என்ன கொடுத்த? உங்கள் கஜானாலே என்ன கொடுத்த? மற்ற சோல்ஜர் சத்தா கஜானாலேன்னு கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? அவனுக்கு பென்ஷன் கொடு. அவங்க அம்மாவுக்கு பென்ஷன் கொடுக்க போறியா? அவங்க அம்மாவுக்கு கேன்டீன் கொடுக்க போறியா? அவங்க அம்மாவுக்கு லைஃப் டைம் ஆர்மியில் மெடிக்கல் கொடுக்க போறியா? அது மற்றவங்களுக்குலாம் அந்த பெனிஃபிட் இருக்குல்ல. இப்போ ஜவான் நீ இறந்துட்டான்னா அவங்க அம்மாவும் ஒய்ஃபு குழந்தைங்களுக்கு லைஃப் லாங் மெடிக்கல், பென்ஷன், ஆர்மி கேன்டீன் ஃபெசிலிட்டி உண்டு. அது உண்டா? இல்லை. அப்புறம் இன்னொன்று, பிரிவினையை தூண்டுகிறார் ராணுவ வீரர்களுக்கு இடையே. நீ தானையா பண்ண?
ஒரு சைடில் நிற்கிறவனுக்கு 4 வருஷத்துல வீட்டு அமைச்சிருவா, அவனுக்கு பென்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்ல நாட்டுக்காக போராடணும்னு போறவங்க உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஏன் இருக்காது? ஏன் இருக்காது? இவர் மட்டும் 4 வருஷத்துல போயிடுவாரு அப்படிதான் வச்சுப்பான். நீ இருப்ப ஏன் நம்ம யூனியனே எப்படி நடக்குது? கான்ட்ராக்ட் லேபர் இருக்கிறவன் எப்படியா பர்மனெண்ட் ஆகணும் தானே பார்க்குறான். கார்பரேட் ஆனாலும் தானே பர்மனெண்ட் லேபர் வைக்காம எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் லேபரில் வைக்கிறான். அது அந்த ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்துவதுன்ற லெவலுக்கு உண்மையாக பேசினா கொச்சைப்படுத்துறது எப்படி? உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆர்மி ஜென்ரலே சொல்கிறான் அது தப்பு, ஆர்மியோட ஐடியா இல்லை, அது பிரைம் மினிஸ்டரோட ஐடியாங்கிறான். யார் இந்த ஐடியா கொடுத்தா சொல்லு? எந்த ஆர்மி ஜென்ரல் ரிப்போர்ட் கொடுத்தா அந்த ரிப்போர்ட்டை எடுத்து வை. பார்லிமெண்ட்டுங்கிறது பப்ளிக்காக பேசக்கூடியது. ஆர்மியை பற்றி டிசைட் பண்ணுறது யார் பண்ணணும்? ஆர்மி ஜென்ரல் 4 பேர் உட்காந்து டிசைட் பண்ணணும். எந்த ஜென்ரல் ரிப்போர்ட் கொடுத்தா கொண்டா? யாருக்காக அக்னிவீர் சார்? அக்னிவீர் நீங்கள் நீங்களா செலவை குறைக்கிறதுக்கு பிரதமரோட ஐடியா. சம்பளம் பாதுகாப்புல செலவை குறைக்கிறது, அதுக்கு தான். வேற என்ன இருக்குது அதில்? நாட்டின் பாதுகாப்பில் செலவு. அப்போ நீ என்ன தேஷ்பக்துன்னு கேட்குறோம் நாங்கள் சொல்கிறது தவிர இந்த ஜென்ரல்லாம் இருக்கான், இந்த ஜென்ரல் ரிப்போர்ட் கொடுத்தான், கொண்டு வா நான் பார்க்குறேன். இல்லை உங்களுக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் நாலேஜில் இந்த மாதிரி விஷயங்களில் பணத்தை குறைக்கிறது, செலவை குறைக்கிறது தப்புன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் தப்புன்னு. நாளைக்கு சைனாக்காரன் பாதி இப்போ 1 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்திருக்கான் 3 வருஷத்தில். நாளைக்கு டெல்லியும் சேர்த்து போயிடும் கையை விட்டு. அது அப்படி சொல்கிறதே தப்புங்கிறாங்க. அப்படி எடுக்கவே இல்லை. அதை திட்டமிட்டு சைனாவுக்கு ஆதரவாக இங்கே இந்தியாவில் ஊடகங்களில் உட்காந்துட்டு பேசுகிறாங்க. எல்லாம் ட்ரோன் வச்சு போட்டு காமிச்சிட்டோம். ஃபோட்டோவோட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டான். கூஜா தூக்குற பேப்பர் அதுலேயே போட்டான். இன்னும் யாரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க? லடாக்கில் ஒருத்தன் பல 150 நாள் சாப்பிடாம 100 நாள் ஒருத்தன் போராடினான். நீங்கள் ஜெயிச்ச லடாக் போன வாட்டி ஜெயிச்ச சீட்டை தோத்துட்டீங்க. என்ன பேசுகிறீங்க? இன்னொரு முக்கியமான விஷயத்த மோடி எழுப்புறாரு. நீ உங்க மேலேயே நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. என்ன குற்றச்சாட்டு? 1000 கோடிக்கு மேல ஊழல். 10 வருஷமா நீ தானே ஆட்சியில் இருக்கையா? நீ என்ன மேலே கேஸை போட்டு ஜெயிலுக்கு அமைச்சிருக்கலாம் தான் பண்ணிய. எந்த ஊழலை குறிப்பிட? எந்த ஊழலில்? நீங்கள் எந்த ஊழலே கிடையாது. இதான் 2GA கேஸ் தோத்துருச்சு இல்லை? அப்புறம் 5 வருஷம் கழிச்சு தானே இப்போ சடனாக முயற்சி எலெக்ஷன் போது ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்கிற. இது வரைக்கும் சொல்லு, என்ன ஊழலில் நீ ஆளை பிடிச்சுள்ள தள்ளி இருக்கிற? பெயிலில் தான் இருக்கீங்கன்ற. என்ன பெயில்? அது சுப்பிரமணியன் சாமி போட்ட கேஸு, கவர்மெண்ட் போட்ட கேஸா? இல்லை அதான் குற்றவாளி, நீங்கள் பெயிலில் இருக்கீங்க. குற்றவாளி இல்லை. ஹலோ, வேற மெசேஜ் இருக்குங்கிறாங்க. ஹலோ, குற்றவாளின்னா கன்விக்ட் ஆகி பெயிலில் இருக்கிறது. கன்விக்ஷனே தப்புன்ட்டானே சுப்ரீம் கோர்ட்டு. காரி துப்பிட்டான் சுப்ரீம் கோர்ட்ல. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்க திருடர்கள்னு சொன்னா அது தப்புட்டான். அது தப்புட்டான். டிஃபேமேஷன்னால அது வராதுன்ட்டான்ல. அந்த டிஃபேமேஷன்னால வராது. நார்மலாக இது மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டான்னா எவ்வளோ வருஷத்தில் கோர்ட்டு கேஸ் நடக்கும்? மக்களுக்கு இல்லைங்களேன், 10 வருஷமாவது கேஸ் நடக்கும். அது எப்படி 2 மாதத்துல கேஸ் முடிஞ்சுது? அது எப்படி அடுத்த கோர்ட்டு 2 மாதத்துல கேஸ் டிசைட் பண்ணிச்சு? உடனே வீட்டு சாவியை வாங்கி வெளியில் அனுப்பி வந்துச்சு இல்லை? அப்புறம் கோலாரில் பேசினா கர்நாடகாவில் கேஸ் போடாமல் என் குஜராத்தில் கேஸ் போட்டேன். அங்கே தான் அந்த கம்யூனிட்டி இருக்காங்க. அப்புறம் நான் கோலாரில் பேசினேன்னா கோலாரில் கேஸ் போடணும். நான் இங்கே மெட்ராஸில் பேசினது என்ன ஸ்ரீநகரில் கேஸ் போட்டேன். அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க கோலார் வரைக்கும் வந்தால் அப்புறம் இஷ்டத்துக்கு நான் எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கிப்பேன். போலீஸ் ஸ்டேஷனில் யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கிடுவேன். என் மனசை பாதிச்சு. என்னுடைய சட்டம் ஒன்று இருக்குல்ல, உன் மனசை பாதிக்க முடியாது. டிஃபேமேஷன் ரூலில் யாரை பற்றி பேசினா, உன்னை குறிப்பிட்டு பேசினா தான் நீ டிஃபேமேஷன் போட முடியும். பொதுவாக பேசினதெல்லாம் நீங்கள் டிஃபேமேஷனில் கொண்டு வர முடியாது. வேறு வழி இல்லை. பிரதமருக்கு தாங்கல டிஃபேமேஷன் போட வச்சாரு. குஜராத்தில் அவங்க இரும்பு கை இருக்கு பண்ணி எல்லாம் பண்ணாங்க. தள்ளுபடி ஆயிடுச்சு இல்லை? நேஷனல் ஹெரால்டு கேஸ் இருக்கு. நேஷனல் ஹெரால்டு நீ போட கேஸு கவர்மெண்ட்டு கேஸ் போட சொல்ல. 10 வருஷமாக நடந்துட்டுருக்குல்ல. சுப்பிரமணிய சாமி தானே கேஸ் நடத்துகிறாரு. இன்றைக்கி அவரே உன்னை காரி துப்பிட்டு இருக்காரு. நேற்று கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. இந்த மோடிக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாது, சீனாட்டை சரண்டர் பண்ணிட்டேன்னு அவர் தானே எழுதியிருக்கிறாரு. அந்த ஆள் போட்ட கேஸை நீ எதுக்கு எடுத்து வச்சுக்கிற? பொலிட்டிக்கல் தானே இது. அது அவர் என்ன சொல்கிறார்? அப்போ நீ கேஸ் ஏன் போடலையா 10 வருஷத்தில்? ஏன்னா அதில் சப்ஸ்டன்ஸ் இல்லை. அதனால தான் 10 வருஷமாக அந்த ஆளால் ப்ரூவ் பண்ண முடியல. டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு டைம் கேட்டுன்னு இருக்கிறான். இப்போ பார்லிமெண்ட்டில் உட்காந்து நீங்களே பெயிலில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக பெயிலில் இருக்க உண்மை தானே. என் மேலே அக்விசிஷன் இருக்குது. அந்த கேஸ் தப்புன்னு சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு.
கேஸு ஹைகோர்ட்டுக்கு டிசைட் பண்ணணும். அதை நீங்கள் மிரட்டலாம் பார்க்கலையா? நான் எனக்கு இந்த மிரட்டுங்கிறாரு, அவர் தான் சொல்கிறாரு. என்ன 55 நாள் 55 ஹவர் வச்சு மிரட்டினீங்க, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, மிரட்டுங்க, தூக்கி உள்ளே வைங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும், தூக்கி உள்ளே வை, அப்புறம் வேறு என்ன பண்ணுவேன்? 5 வருஷமாக உள்ள மசீஷ் சிசோடியா 2 வருஷமாக ஜெயிலில் இருக்கார், என்னாச்சு அவருக்கு? கேஜ்ரிவாலை உள்ளே வச்சுருக்கீங்க, ஹேமந்த் சோரேனை உள்ளே வச்சிங்க, ராகுல் காந்தியும் உள்ளே வைப்பீங்க, வச்சுக்கோங்க. அப்புறம் சர்வதேச அளவில் காங்கிரசினுடைய இந்த அணுகுமுறை, பார்லிமெண்ட்ல நடந்துக்கிற விதம் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவிற்கு தலைகுனிவை தருகிறது அப்படின்னு பிஜேபி ஆதரவு பத்திரிகையாளர்கள். நீங்கள் என்ன வேணா பண்ணிப்ப. நேற்று நீ எவ்வளோ எது தலை கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். நேற்று பிரதமர் பார்லிமெண்ட்டில் பேசினார், இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறாரு. எப்போதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், ஆயுஷ்மான் பாரத்னாரு. நேற்று ஒரு பாபாஜி ஒரு இது நடத்தினார், அதில் 120 பேர் செத்து போயிட்டாங்க. பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் போனால் மருந்து இல்லை, டாக்டர் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, ஸ்ட்ரெச்சர் இல்லை, சலைன் பாட்டில் இல்லை. இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா? டெல்லியில் 150 கிலோமீட்டர், 10 வருஷமாக நீங்கள் சென்ட்ரலில் ஆட்சி, 8 வருஷமாக யூபியில் ஆட்சி, மருந்து கூட இல்லை. இதிலெல்லாம் படாத அவமானம் இதில் படுறாங்க. என்னப்பா, ஏதாவது வளர்ந்த நாட்டில் ட்ரக்கில் ஏஸ் வண்டியில் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அமெரிக்காவில் அப்படி தானே எடுத்துகிட்டு போகிறாங்க. அடிப்பட்டவங்க ஏஸ் வண்டியில் போட்டால் எடுத்துகிட்டு போகிறாங்க அமெரிக்காவில். ஏன் சார், உங்கள் ஊர் சார், பாலா தேனா ஓடுது, யோகி ஓடுறாரு, அடுத்த பிரதமர். அங்கே ஆம்புலன்ஸ் கூட இல்லை, டாக்டர் இல்லை, மருந்து இல்லை, நர்சம்மா இல்லை. ஏன் பிரதமர் எலெக்ஷன் ஆனோடனே இட்டாலிக்கு போன தெய்வ பிறவி ஏன் ஹத்ரஸ் போல இட்டாலிக்கு போகிறாரு, இப்போ ரஷ்யா போகிறாரு. ஏன் 120 பேர் செத்துட்டாங்க, அது அஃபிஷியல் ரிப்போர்ட்டு. அன்அஃபிஷியலாக அங்கே இருக்கிறவங்க 200 பேருக்கு மேலே இறந்துட்டாங்கங்கிறாங்க. ஏன் அங்கே போகல அவர்? ஏன் ஒன்றும் மணிப்பூர் போகல? ரொம்ப நிறைய பேர் இருக்கான், பாப்புலேஷன் கண்ட்ரோல் மாதிரி பேசுகிறாரு அவர். 120 உயிர் போயிருக்குங்க. ஏன் போகல பிரதமர்? இன்னும் சீஃப் மினிஸ்டரே போகல. ஏன் நம்ம பேசுகிற வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் போகல? ஏன் வழி தெரியலையா அவருக்கு? நான் வேணா ரூட் மேப் அமுச்சு விட்டோமா? போனோமா வேணாமா? கள்ளக்குறிச்சிக்கு உடனே உதயநிதி போனார், 10 லட்ச ரூபா கொடுத்ததெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. நீங்கள் உயிருக்கு 2 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒரு யூபி உயிர் 2 லட்ச ரூபா தான் வேல்யூவை. ஓட்டு போடுற ஆட்டு பந்த மாதிரி ஓட்டு போட்டு வாங்கிட்டு நம்ம ரஷ்யா போயிடுவோம். நீங்கள் இது எதுவும் அவமானங்க. நான் பார்லிமெண்ட்டில் பேசினது அவமானமா? நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி அரை மணி நேரம் பேசுகிற, ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை, டாக்டர் இல்லை, ஊசி இல்லை, மாத்திரை இல்லை, சலைன் டப்பா இல்லை, இது சலைன் பாட்டில் இல்லை, ஸ்ட்ரெச்சர் இல்லை, நர்ஸ் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில். ஆனாலும் வெளிநாடுகள் மித்த நாட்டு தலைவர்கள் எல்லாரும் மோடியை மேலே ரொம்ப நீங்கள் கேட்டீங்க அவங்க எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழைக்கிறாங்க. எங்கே கொடுத்தாங்க? ஒபாமா சொன்னார், மன்மோகன் சிங் ஒரு சிறந்த பிரதமர், நாலேஜபிள் மேன், அவர் பேசினா நான் கேட்குறேன்னு. யாராவது சொல்லியிருக்காங்களா? வீடியோ போட்டு காட்டுங்க. நான் பிரதமர் ஒபாமா பேசினது வீடியோ போட்டு காட்டுறேன். ஒரு நாட்டின் ஜனாதிபதியை அவர் காலிலலாம் எந்த மரிஷியஸ் ஏதாவது இந்த ஒரு சின்ன ஐலண்டு அது மாதிரி ஏதாவது நான் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை பேசிகிட்டு இருக்கிற, நீ ஏதோ பாப்பா லியூகிலி பேசிகிட்டு இருக்கிற. மயிலாப்பூர் சைஸ் கூட இருக்காது அந்த ஊர். ஒரு மால்டீவ்ஸ் அடக்க தரல உங்களுக்கு, உங்கள் ஆர்மியை வெள்ள அமைச்சிட்டான். மால்டீவ்ஸ் அடக்க முடியாமல் ஆர்மியை வெள்ள அமைச்சிட்டான். நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், நான் தெய்வ பிறவி, நான் இதுன்னு நம்பணும். சார், இந்த தெய்வ பிறவி தானே அவர் அயோத்தியாவில் ஏன் தோற்று போயிட்டாரு? தேடிட்டு இருக்காங்க காரணம் தேடிட்டு இருக்காங்க. சரி, ராகுல் பாலக் முட்டாள், அவன் ராய்பரேலியில் 4 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறான். நீங்கள் வாரணாசியில் ஏதோ 1,50,000 இல்லைங்க. அது மாதிரி யூபியில் நாங்கள் அமேத்தியில் நிற்க வச்சவர் எங்களோட ஆள் கிஷோரிலால் சர்மாங்கிறவர் 40 வருஷம் எங்களோட ஒர்க்கராக இருந்தவர், கட்சி ஒர்க்கர், கடைகோடி தொண்டன். நாங்கள் நிற்க வைக்கிறோம். அவரை பார்த்து நீங்கள் ராகுல் காந்தி விட்டு வேலைக்காரன் பேசுனீங்களே, அவரே உங்களோட ஜாஸ்தி ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாரு. சரி, நான் இன்னும் நெருங்கிய நண்பர். நீங்கள் அடுத்த வாட்டி அண்ணாமலையிலலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவரை கேளுங்க. ஸ்மிருதி இரானி நிற்க போகிறாங்களா வயநாட்டில்? தைரியம் இருக்கா? நாங்கள் எங்கள் சாதாரண ஒர்க்கரை வச்சே உங்களுக்கு தோக்கடிச்சிட்டோம். இப்போ வயநாட்டில் தைரியமாக நிற்க சொல்லுங்களேன். நீங்கள் அவங்க ஏரியாவுக்கு வராமல் அவங்க ஏரியாவில் தோக்கடிச்சிட்டேன்ல அவங்கள. நீங்கள் சூஸ் பண்ண ஏரியாவில், எங்கள் தலைவரை தோக்கடிச்ச ஏரியாவில் எங்கள் தலைவர் வானாங்க, நானே தோக்கடிக்கிறேன்னு ஒரு ஒர்க்கர் உங்களை காலி பண்ணிட்டான். கரெக்டாக இல்லையா? அதுவும் பிரதமரோட ஜாஸ்தி ஓட்டு வாங்கி தோக்கடிச்சிட்டான். ஆயிடுச்சா? அது எந்த ஊரில் தோக்கடிச்சான்? நீங்கள் சொந்த ஊரில் தோக்கடிச்சிட்டான். இப்போ நாங்கள் கூப்பிடுறோம், வாமா வயநாட்டுக்கு வாமான்னு.
வர சொல்லுங்களேன். சினிமாக்காரனை இறக்குறீங்களா? பிரதமர் வராரா போட்டிக்கு? யாரை இறக்க போகிறீங்க சொல்லுங்கள். நாங்கள் கேண்டிடேட் சொல்லியாச்சு, நீங்கள் சொல்லுங்களேன் கேண்டிடேட்டு. டிலே ஆகிறதே வேற ஏதாவது பிளான் இருக்குமோ? ஏன் எலெக்ஷன் டேட்டு விக்ரமாண்டிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கல்ல, நாங்கள் ரிசைன் பண்ணி ஆகிடுச்சுல்ல, ஏன் எலெக்ஷன் டேட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதே நாங்கள் ரிசைன் கோர்ட்டு சொன்னோம், அன்றைக்கி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கிற திமிரில் வயநாடை உடனே நோட்டிஃபை பண்ணி எலெக்ஷனுக்கு நோட்டிஃபை பண்ணி பார்லிமெண்ட் சீட்டை காலி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிங்கல்ல, இங்கே பண்ணல. எலெக்ஷன் இதுலேருந்தே தெரியுது, எலெக்ஷன் கமிஷன் ஆளும் கட்சியின் கைகூதி. ஓகே, ஒரு நல்ல உரையாடல். பல்வேறு விஷயங்களும் மிக வெளிப்படையாக பேரலை நேயர்களுக்காக போயிருந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.